ஹாய் நண்பர்களே, என் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்படி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க வருங்க. இப்போது முதல் தடவை நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கேயே இருக்கிற பொண்ணு பத்தி சொல்ல போறேன். அவளோட பேர் மீனாட்சி. இப்போ அவளுக்கு 27 வயசு ஆகுது. அவங்க வீட்ல சிற்றச்சி மத்தல அண்ணன் அப்படின்னு சொல்லி 3 பேர் தான் இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து இப்படி வந்திருக்காங்க. எப்படியோ அவங்க அப்பா கடினமா உழைச்சு தன்னோட 3 சந்தானங்களையும் படிக்க வச்சு நல்ல இடத்துல நிக்க வச்சிருக்காரு. ஆனா அவர் பாக்கெட்டுக்கு ஏத்த மாதிரியே படிப்பு நடத்தினாரு. அப்படியே அவங்க பெரிய மகன் படிச்சு இப்போ ஒரு நல்ல வேலை பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் குடும்ப கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கிற மாதிரி திடீர்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு புது வேலை வந்துச்சு. சொல்லி அப்புறம் 3 மாசம் சந்தோஷமா வேலை பண்ணிட்டு இருந்தாரு. திடீரென அவருக்கு இதய தாக்குதல் வந்து அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அருண் அண்ணன் மேல்தான் எல்லா பொறுப்பும் விழுந்துச்சு. ஏன்னா குடும்பத்துல நம்மளுக்கு கீழே சிற்றச்சி இருக்கா, அவளை நல்லா கல்யாணம் பண்ணி தரணும். அது மட்டும் இல்லாம அம்மாவையும் கவனிச்சுக்கணும். இப்ப அவன் சம்பாதிக்கிறது போதாது, சம்பளமும் 10 படி போதாது. ஒரு கட்டத்துல கொஞ்சம் சேமிச்சதுன்னு சொல்லி அவங்க அப்பா சேர்த்து வச்ச பணத்தோட இவனும் சிறுசன் கடன் எடுத்து தன்னோட சகோதரிங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஆக்குறான். நம்ம முதல் சிற்றச்சி பேரு மீனாட்சியா. அவங்களுக்கு ஒரு நல்ல பிராதி வந்துச்சு. மெட்ராஸ் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு நல்ல சம்பளம். அப்படி இருக்கிறப்போ அவங்க அம்மா அப்பாவும் சொந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் வேலைக்காக அவசரமா மீனாட்சி ரூம் எடுத்துக்கிட்டு தங்கியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க பெங்களூருக்கு போயிருவோம் அப்படின்னு 2 சகோதரிகளும் சொல்லிட்டாங்க. ஆனா அருண் அண்ணன் அவங்களுக்கு சொந்த ஊர்லயே ஒரு வீடு அமைச்சு தராரு. தையல் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, கடை ஜாப் மாதிரி. அவங்க ஒரு சிறந்த இடத்துல நிக்கறாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. 2 குடும்பங்கள்லயும் தன்னோட சகோதரிகளை நல்ல கல்யாணம் பண்ணி அமைச்சு தந்து அருண் அப்படியே 18 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம முதல் சகோதரிக்கு மீனாட்சி அப்படின்னு வந்தது. இப்ப அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணுக்கும் இப்ப 10 வயசாயிடுச்சு. அப்படியே நம்ம அருண் அண்ணன் வந்து தன்னோட குழந்தைகளை கூட்டிட்டு ஊருக்கு வரணும்னு சொல்லி பள்ளிக்கு லீவ் விடுவாரு, காலாண்டு விடுமுறையில. அப்படி வந்து தன்னோட சொந்த ஊருக்கு வரணும்னு சொல்லி நம்ம அருண் அண்ணன் தன்னோட குழந்தையும் கூட்டிட்டு வருவாரு. அங்கேயே மீனாட்சியும் வர சொல்லி விடுவாரு. ஏன்னா அவங்களும் சொந்த ஊர்லயே இருக்கிறாங்க, அப்படியே அமைஞ்சிருக்கு. இப்போ மீனாட்சி லீவ் டைம்ல ரொம்ப சந்தோஷமா விளையாடி போகலான்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஆனா நம்ம மீனாட்சி பொறுத்த வரைக்கும் அவங்க கணவர் வந்து அப்படின்னு அவர் வேலைன்னு அலுவலக பிஸியா தான் இருப்பாரு. எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போக மாட்டாரு. அது மட்டும் இல்லாம சொந்த பந்தத்தாலேயே அவங்களுக்கு ஈர்க்காம போகுது. அப்படி இருக்கிறப்போ நம்ம மீனாட்சி ஒரு வேண்டாத வெறுப்போட தான் வாழ்ந்திருந்தாலும் தன்னோட கணவருக்கு ஒரு சிறந்த மனைவியா, மத்தியில குழந்தைக்கு ஒரு அன்பான அம்மாவா இருக்கிறாங்க. அவங்களோட பொறுப்புகளை நல்லா நிறைவேற்றியிருக்காங்க. நம்ம மீனாட்சியும் அப்படியே தன்னோட சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. விடுமுறையில நல்லா ரசிச்சுக்கிட்டு போகணும்னு சொல்லி அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தினர்களையும் சந்திக்கிறாங்க. தன்னோட நண்பர்களை நல்ல மாதிரி விசாரிக்கிறாங்க. எப்படி இருக்க, என்ன பண்ணுற, என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம மீனாட்சியோட உயிர் நண்பி, அவங்க பேரு பிரியா. பிரியாவும் இவங்களும் ஒரே பள்ளியில படிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உனக்கு படிக்க வசதி இல்லாதால நம்ம பிரியா வந்து படிப்பை நிறுத்திட்டாங்க. நம்ம மீனாட்சி மட்டும்தான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் தொடர்பே இல்ல, போன் நம்பரும் கிடையாது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆகா, அப்படி இருக்கிறப்போ உன்னோட போன் நம்பருக்கு நான் ட்ரை பண்ணேன், ஆனா கிடைக்கல. இப்போ ஒருவேளை நல்ல நேரத்துல பாத்துட்ட. எப்படி இருக்க, என்ன பண்ணுற, உனக்கு எத்தனை குழந்தைங்க, எல்லாம் நல்லா இருக்கா இதுன்னு கேட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சியும் சரி உனக்கு எத்தனை குழந்தைங்க இதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. எனக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னப்ப நம்பவே முடியல. அப்பா, எனக்கு கல்யாணத்துக்கு நீ சொல்லவே இல்லையே இதுன்னு சொல்வாங்க. யாரு மாப்பிள்ள, என்ன பண்ணுறாருன்னு விசாரிக்கிறாங்க. நம்ம மாப்பிள்ள பேரு கார்த்திக், அவங்க பேர் நம்ம கார்த்திக். என்னோட தாய்மாமன் மகன் தான், அவரை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அவர் என்னோட 12 வயசு மூத்தவர். அப்படி இருக்கிறப்போ அவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தன்னோட வீட்டில் வந்து கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருக்கு என்னை ஈர்க்காமலும் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் மனசு மாறி குடும்பத்தோட சேர்ந்து அன்பா வாழலான்னு நினைச்சு தான் கல்யாணம் ஆக்குனாங்க. ஆனால் இது வரைக்கும் அவரோட கணவன் மனைவி மாதிரி என்னோட நெருக்கம் இல்லை. ஏன்னா அவர் மனசில் ஒரு பொண்ணு இருக்காருன்னா, உங்கள் காலேஜில் படித்து இப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாருங்களாம். ஆனால் அவங்களுக்கும் சொல்லலை, அவங்களும் ஒன்று செய்த தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாமலேயே பிடிச்சி 2 பேரும் நல்லா பேசி பழகி மத்தியில் லவ் யாருமே சொல்லிக்கல. இதனால் அந்த பொண்ணை எதுவும் சொல்லாமல் பிரித்து தன்னோட லவ்வை நினச்சி தினமும் அவரை அந்த பொண்ணு வருவார இதையும் எதிர்பார்த்திருப்பாள். என்னென்னு தினமும் நொந்து
அவரை பார்த்தீங்கன்னா மனசுடைஞ்சு போடுது. அப்படி இருக்கிறப்போ எனக்கு கல்யாணமே வேண்டான்னு தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் அவங்க ஃபேமிலி வந்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. அதெல்லாம் அவர் மேலே எனக்கு கொஞ்சம் விருப்பமாக இருந்துச்சு. அதனால நானும் அவரை கல்யாணம் பண்ணிட்டேன் மரோன்னு சொல்லுவாங்க. என்ன பேர் சொன்னா மறுபடியும் சொல்லிட்டு மீனா கேட்பாங்க. கார்த்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம லவ் பண்ண பையன் அவனா இருக்குமோ அப்படின்னு நம்ம மீனாட்சி வந்து யோசிக்கிறாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் இருக்காது, நம்ம மனசில் ஏதோ தப்பான அபிப்பிராயத்தை நம்மே உண்டு பண்ணுறோம் என்னமோன்னு நம்ம மீனாட்சி வந்து நினச்சிக்குவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்களா, அவங்களோட குடும்ப பின்னணி என்ன, ஊர் எங்க படிச்சாங்கன்னு விசாரிக்கிறாங்க. நான் லவ் பண்ண பையனே தான் கார்த்திக். அவனை எப்படி பார்க்கணும், ஏன்னா எனக்குள்ள அந்த காதல் இன்னும் இருக்கு. ஏன்னா அவனை பார்த்தாலும் பார்க்காமலும் இருக்கும்போது என்னோட மனசுல அந்த அன்பு வந்து இருந்துச்சு, ஆனா அதை வெளியே காட்டிக்கொள்ளல. அப்படி இருக்கிறப்போ நம்ம மீனாட்சி வந்து பார்த்தா, உன்னோட வீட்டுக்கு நான் வரேன் ஒரு நாள், சரின்னு சொல்றாங்க. லீவ் முடிஞ்சு ஒரு கட்டத்துல ஊருக்கு கிளம்ப போறப்போ பார்த்தா, நம்ம பிரியா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மீனாட்சி கிளம்பி போறாங்க. அங்க போய் காலிங் பெல் அடிக்கிறாங்க. இப்போ நம்ம தொடக்கம் பார்த்தா கார்த்திக் தான் கதவை திறக்கிறாரு. சரி, தொடர்ந்து பார்க்குறப்போ 2 பேரும் அதிர்ச்சியா நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியா, வாமா உள்ளே வா, உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போறாங்க. அதுலயும் கொஞ்சம் குழப்பம் வச்சுட்டாங்க. ஆஃப் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனா பேச மாட்டாங்க. நம்ம கார்த்திக் பொறுத்த வரைக்கும் மீனாட்சி எப்படியோ பார்த்துட்டா, ரொம்ப சந்தோஷத்துல மூழ்கி இருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட பேசு நினைச்சு ஒரு கட்டத்துல பேசாம போயிடுச்சோம். அப்படியே இந்த பல வருஷமா ஒரு மன உளைச்சலோட நம்ம மீனாட்சி நினைச்சிட்டு இருந்த கார்த்திக்கு மீனாட்சியை பார்த்தாலே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்குது. இதனால நம்ம கார்த்திக் ஒண்ணுமே பேசாம மௌனமா இருக்கிறதால பிரியா வந்து சொல்றாங்க, இவங்க என்னோட பள்ளி ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க தான் மாமா, நீங்க பேசுங்கன்னு சொல்வாங்க. ஆனா ஒரு பேச மாட்டாரு. நம்ம மீனாட்சியும் பார்த்தா அவனோட பழக்கமே அதான பேசாம இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி வா மீனா, நம்ம போய் வெளியே அமர்ந்து காஃபி குடிச்சிட்டு பேசலாம்னு சொல்லி 2 பேரும் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசுறாங்க. அப்பதான் அவங்களோட குடும்பத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. மீனா, உன்னோட குடும்பம் எப்படி, நீ நல்லா இருக்கியா, உன்னோட வாழ்க்கை எப்படி சீரா போகுதுன்னு கேக்குறப்போதான் என் வாழ்க்கையான்னு கேக்குறது. அது மட்டும் இல்லாம தன்னோட கணவர் வந்து பார்த்தா எப்பவுமே ஒரு இயந்திரம் மாதிரி ஓடிட்டே இருப்பாரு. என்ன வேலை விட்டா வீடு, வீடு விட்டா தூங்குறது, அதுக்கிடையில சாப்பாடு, அப்படிதான் ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதோட அவர் முன்னாடியே ஒரு குழந்தை பெத்துட்டேன். அவருக்கு ஒரு சிறந்த மனைவியா, என்னோட குழந்தைக்கு ஒரு அன்பான அம்மாவா நான் இருந்தாகணும். அது மட்டுமா, என்னைக்கும் கைவிட மாட்டேன், அவருக்கு விசுவாசகாத்தம் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியாவும் உனக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னா நின்னு தெரிஞ்சுக்கிட்ட. இதுக்கப்புறம் மனசு மாறுவாளா என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கிற நம்ம கார்த்திக் வந்து ஜன்னல் வழியா உடுக்கி கேட்கறத நம்ம மீனாட்சி பாத்துருவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, பிரியா வந்து மீனா நீ லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறப்போதான், நானும் லவ் பண்ணாமையா, லவ் பண்ணந்தான், அதையும் நானும் சொல்லவே இல்லதான். ஆனா நம்மளோட தலையெழுத்து ஒன்னா கடவுள் சேர்த்து வச்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ கிடைச்ச வாழ்க்கைய உனக்கு விசுவாசகாத்தம் பண்ணாம நல்லா வாழ்ந்து காட்டணும்ல, அதனாலதான் என்னோட வாழ்க்கையில நான் அது ஒரு கட்டத்துல எனக்கு சந்தோஷமே இல்லைன்னா கூட என் குழந்தைக்கு 10 வருஷம் ஆச்சு, நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மீனாட்சி. அதை நம்ம கார்த்திக் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது, மீனாட்சியும் என்ன லவ் பண்ணிருக்கா. ஒருவேளை நான் சொல்லியிருந்தா கூட அவ சொல்லியிருப்பாரோ என்னமோ, அவ எனக்கு கிடைச்சாலும் கிடைச்சதுப்பா, நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சு மனசு உடைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்புறேன், பிரியா அவருக்கு சொல்லிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவரை பார்த்து சொல்றது கூட உங்களுக்கு மனசுல அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அப்படியே 10 மாசம் கழிச்சு நம்ம மீனாட்சிக்கு பிரியா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி எப்படி இருக்காமல்லாம், நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறப்போ நம்ம மீனாட்சி வந்து கேட்பாங்க, கர்ப்பமா இருக்கியா, எனக்கு ஒரு சூப்பர் நியூஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி மீனாட்சி கேட்பாங்க. இப்பதாம்மா எனக்கு 120 நாள் தாமதமா போயிருக்கு, இதுக்கப்புறம் தான் நான் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியோ கடவுளே அப்பா கார்த்திக்கோட மனசை மாத்தினதுக்கு கோடி கோடி நன்றி சொல்லிட்டு, அவங்களும் தன்னோட வாழ்க்கையில இதுக்கப்புறம் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்ததா அது தலைவிதிதான்னு நினைச்சிட்டு போறதை விட்டுட்டு மத்தியில் அமைஞ்ச வாழ்க்கைய சரியா வாழ கத்துக்கணும். இந்த கதை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.